வணக்கம். ஊத்தங்கரையில் மன்னகம் மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் இணைந்து நடத்திய உணவு திருவிழா. ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தனியார் திருமண மண்டபத்தில் மன்னகம் மற்றும் தமிழ்நாடு விதை சேமிப்பாளர்கள் இணைந்து உணவு திருவிழா நடத்தினர். இந்த பாரம்பரிய உணவு கண்காட்சியில் குறைந்த விலையில் பாரம்பரிய உணவுகள், தின்பண்டங்கள், கைவினைப் பொருட்கள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், குழந்தைகளுக்கு காகித மடிப்பு கலைகள், இலவச பயிற்சி வகுப்புகள் மற்றும் பாரம்பரிய நெல் வகைகள், பாரம்பரிய அரிசி ரகங்கள், அவற்றின் மருத்துவ குணங்கள் போன்றவற்றை பொதுமக்களுக்கு விளக்கி கூறினர். மேலும் நாம் இன்றைய காலகட்டத்தில் விட்டு சென்ற பாரம்பரிய மருத்துவ குணங்கள் கொண்ட பல்வேறு மூலிகை வகைகள், அவற்றின் பயன்கள் போன்றவற்றை அதன் நிர்வாக இயக்குனர் சுதர்சன் அவர்கள் விளக்கினார். பின்னர் அவர் நம்மிடையே மன்னகம் பற்றியும் பாரம்பரிய விதைகள் மற்றும் அதன் பயன்பாடுகள் பற்றியும் பேட்டியளித்தார். இதில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட்டு தங்களுக்கான தேவையான பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்கள், விதைகள் ஆகியவற்றை வாங்கிச் சென்றனர். விடுமுறை நாள் என்பதால் பள்ளி குழந்தைகளும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் முதல் முறையாக பாரம்பரிய உணவு திருவிழா நடத்தியிருக்கோம். இது மன்னகம் மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு இருவரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இதுக்கு 22 மாவட்டங்கள்லேருந்து விவசாயிகள், இயற்கை விவசாயிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களோட பொருட்களை பாரம்பரிய அரிசிகள் அதெல்லாம் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி விற்பனை செஞ்சுருக்காங்க. பாரம்பரிய அரிசிகள் மட்டும் இல்லை, விதைகள் இதையும் விற்பனை செஞ்சுருக்காங்க. இதுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் நிறைய இதில் ஆர்வம் காட்டியிருக்காங்க. எங்களுக்கே இவ்வளோ இளைஞர்கள் வருவாங்க நாங்கள் நினச்சி பார்க்கல. அதே மாதிரி விவசாயிகளும், இயற்கை விவசாயம் பண்ணாத மற்ற விவசாயிகளும் இந்த கண்காட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க விதை நெல்லும் வாங்கியிருக்காங்க. எப்படி இயற்கை விவசாயத்தை நோக்கி போகிறதுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே குறைஞ்சது ஒரு 4000 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. அவங்க இப்போ மறுபடியும் இதே மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த வேண்டுகோளுக்கு நாங்கள் இதே போல் நிறைய ஈவெண்ட்ஸு இந்த பகுதியை சுற்றி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். மருத்துவ விக்ரம்குமார், அரசு சித்த மருத்துவர், திருப்பத்தூர் பகுதியிலிருந்து இந்த ஊத்தங்கரை பாரம்பரிய திருவிழாக்காக வந்திருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மன்னகம் அமைப்பினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு காரணம் மக்களுடைய வரத்து தான் அப்படின்னு சொன்னோம். ஒரு பெருந்திரளான திருவிழா கூட்டம் மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய இயற்கை உணவு திருவிழாவுக்கு மக்களுடைய கூட்டத்தை பார்க்க முடியுது. கடந்த 1 மணி நேரத்தில் நான் வந்த பிறகு அவ்வளவு கூட்டம் இருந்தது. ஸோ காலையிலிருந்தே நிறைய மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தியை கேட்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எந்த ஒரு கடைக்கு நம்ம போய் பார்த்தாலும் அந்த இடத்துல மக்கள் அந்த இடத்தை மொய்த்து கொண்டு இருப்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா பார்க்கலாம். ஸோ பாரம்பரிய விஷயத்திற்கான தேடுதல் இப்போ மக்கள்கிட்ட நிறையவே இருக்குது. ஸோ கொரோனா காலத்திற்கு பிறகு இயற்கை நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு இருக்குது. ஸோ அதற்கான வாய்ப்பை மன்னகம் அமைப்பினர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளே நம்ம பார்த்தோம்னா நிறைய விதைகளும் சரி, கீரைகளும் சரி, எல்லாமே இந்த செயற்கை ரசாயனம் இல்லாமல், உரம் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட இயற்கை விவசாயிகளுடைய பங்கு மூலமாக இங்கே வந்திருக்கு. ஸோ அதை மக்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அவங்க உடலுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வீட்டு தோட்டத்துலையும் சரி, மாடி தோட்டத்துலையும் சரி, இங்கே கிடைக்கக்கூடிய விதைகளை நம்ம பயிரிட்டு நம்மளே சுயசார்பாக நம்மளுடைய உணவு முறையை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இப்போ நம்ம வெளியில் ரசாயன தாக்கத்துக்கு உட்பட்ட கீரைகளும் காய்களும் தான் நிறைய கிடைக்கும். ஸோ அதற்கு மாற்றாக இந்த மாதிரி அமைப்புகள் செய்யும் பொழுது ஒரு தொடக்கம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் நமக்கான உணவை தயாரித்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ அதற்கு இது நிச்சயமாக உதவும்.
இதை தவிர்த்து நிறைய பாரம்பரிய விஷயங்கள் இந்த உணவுத் திருவிழாவில் வந்து பார்க்கலாம். அந்த பனம்பழ சாறு வந்து வச்சுருக்காங்க, ரொம்பவே பிடித்திருந்தது. நான் இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பனம்பழம் பற்றிய விஷயங்கள்லாம் தெரியறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ அதை மீண்டும் தெரிவிப்பதற்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும். ஸோ பனம்பழச்சாறு அப்படின்றது ஒரு இன்னோவேஷன் சொல்லலாம். ஏன்னா மக்களுக்கு பிடித்த வகையில் அதை சுவையாகவும் இருக்குது, அந்த நியூட்ரிஷனும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான முயற்சிகள் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் ஊத்தங்கரைன்றது ஒரு தொடக்கமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த மாதிரி உணவு திருவிழாக்கள் நடக்கும் பொழுது மக்களினுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படும் என்பதுதான் உண்மை. மீண்டும் ஒரு முறை மன்னகம் அமைப்பினருக்கு வாழ்த்துக்கள்.